ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ரொட்டைன் பிளாக் தாங்க. ஒரு 2 டேஸாக எடுத்த வீடியோ தாங்க இது. அன்றைக்கி வந்து சன்ரைஸ் சுத்தமாக இல்லைன்ட்டு ஆர்டர் பண்ண போனேன். அப்போ வந்து 100 ருபீஸ் போட சொன்னாங்க, 149க்கு. ஸோ வந்து சன்ரைஸு, இந்த சீட்டோஸ் பேக்கெட்டு, அப்புறம் அரை கிலோ தக்காளி வாங்கியிருந்தேன். இப்போல்லாம் ஆன்லைனில் வந்து நம்ம ஒரு ஐட்டம் வாங்க போனால் 2-3 ஐட்டம் சேர்த்து வாங்குற மாரி தான் வச்சிடுறாங்க. ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மி தாங்க. சீட்டோஸ் 10 ரூபா தான், வெளியே வாங்கினாலும் அதே தான். தக்காளி வந்து 12 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அரை கிலோ. சரி, இப்போ நம்ம தேவை அரை கிலோ தான், வீட்டில் இருக்க தக்காளி நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி வரணுன்ட்டு அதுமாரி போட்டேன். அன்றைக்கி நைட் அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பியிருந்தார். ஸோ சாதம் வந்து கேட்டார். ஏன்னா மதியானம் பிரியாணியும் அந்த மட்டன் கறியும் செஞ்சுருந்தேன். ஸோ சாதம் மட்டும் வடிக்க சொன்னார் மட்டன் கிரேவிக்கு. அவர் எப்பவுமே பிரியாணி விட இந்தமாரி சாதம் குழம்பு ஐட்டம்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து சாதம் வடிக்க சொன்னதால் நான் சாதம் வடிச்சிட்டேன். அவருக்கு மட்டும் கொஞ்சம் பிரியாணி இருந்துச்சு, மட்டனும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். அவருக்கு வந்து இந்த சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் திக்காக அதுமாரி வச்சா தான் பிடிக்கும், தண்ணியாக வச்சாலாம் சாப்பிட மாட்டார். ஸோ வந்து அவர் ஒண்டி தான் சாப்பிட போகிறாரு. நான் வந்து மட்டன்லாம் அவ்வளோ சாப்பிட போகிறதில்ல. எனக்கு மட்டன் சுத்தமாக, சிக்கன் தொக்காவது கொஞ்சமாவது தொட்டு பார்ப்பேன், மட்டன் சுத்தமாக பிடிக்காதுன்ட்டு அவருக்கு மட்டும் கம்மியாக வச்சுட்டாங்க. நான் பிரியாணி இருந்துச்சு, அதில் நான் கொஞ்சம், அவர் கொஞ்சம் சாப்பிட்டு, அவர் வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுட்டாரு. தனுக்கும் வந்து பிரியாணி அவன் ரொம்ப லைக் பண்ணுவான். ஆனால் அன்றைக்கி வந்து வெள்ளை சாதத்தை போட்டு சாப்பிட்ருந்தான். அன்றைக்கி நைட் சாதம் உள்ளே போலப்பா, கீழேதான்ப்பா பத்துன்னு வீடு. அப்புறம் வந்து நான் பிரியாணி தான் ஊட்டினேன். வெள்ளை சாதம் எடுத்து பார்த்தா போதும், அவனுக்கு குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லை. வெள்ளை சாதம் பைத்தியம் அவன். இட்லினாலும் வெறும் இட்லி பைத்தியம். குழம்பு தொடரதை நம்ம பார்த்துட்டா போதும், சாப்பிடவே மாட்டான். அது வெள்ளை சாதம் வெறும் இட்லி அப்படியே சாப்பிடுவான். சாதம் வந்தது. இன்னும் சாதம் வேணுமா? போதும், கம்மிடு. அவன் இப்போ குண்டான் கேட்க போறான். இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் மார்னிங் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டோம். ஸோ வந்து ஜூஸ் போடலான்ட்டு ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுத்தேன். ஏன்னா ஆரஞ்சு பழம் சீக்கிரம் கெட்டு போய்டும் இல்லைங்களா. ஸோ அதை ஜூஸ் போட்டுடலாம். மற்ற பழம்னா கொஞ்சம் தாங்கும். ஏன்னா மாதுளம் அவன் ஃபேவரெட்டு. மாதுளம் அவன் ஓரளவுக்கு சாப்பிட்றான் டெய்லியும். ஆரஞ்சு வந்து கொடுத்தாவே சாப்பிட்றான். பட் வந்து அது காலியாகவும் மட்டும்தான், கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா. சரி வந்து ஆரஞ்சில் வந்து கமலா பழம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை காலி பண்ணிடலான்ட்டு தான் வந்து அரைஞ்சிட்டு இருந்தேன். 5 ஜூஸ் போட்டுடலான்ட்டு. நம்ம என்ன பண்ணுறோமோ அதே சார் பார்க்குறாரு. அதை உடனே அவன் செய்கிறான். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ரொம்ப உஷாராக இருக்குது. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஜூஸ் பண்ணிடலாமா? ஏதாச்சும் வேணும்னா அவன் அப்படி தான் சினுங்குவாங்க. அந்த பழத்தையும் கொடுத்தேன். அப்போ அவ்வளோ புளிப்பாக இருக்கு போல், ஒரு மாதிரி பண்ணால். சரி வேணான்ட்டு ஜூஸ் போட்டு அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் ஜூஸ் இப்படியே நம்ம பிழிஞ்சு அப்படியே கொடுக்க போகிறதில்ல, எப்படி நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வந்து அந்த டைல்யூட் பண்ணால் அந்த புளிப்புலாம் கொஞ்சம் இருக்காது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுக்கலான்ட்டு பண்ணாங்க. அந்த இதுவெலாம் கூட எடுத்து ஊட்டினேன். அதை மட்டும் ஆனால் சாப்பிட்டேன். அந்த தண்ணி, அந்த விழுது இல்லைங்களா, சக்கை மாரி, அதெல்லாம் எடுத்து ஊட்டினேன். அப்புறம் இது ஜூஸ் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுக்குறது நல்லது. மத்தியான டைமில் இப்போ வெயில், சம்மர் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா அது கேட்டு சாப்பிட்றவெல்லாம் விட மாட்டான். அவன் கேட்டே இருப்பான். அது 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 மாதிரி லாலுக்கு லான்னு கேட்டுனே இருப்பான். ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்குவாங்கல்ல, அது எவ்வளோதான் கம்பல் பண்ணால் மூஞ்சி இப்படி திருப்பது அப்படி திருப்பதுன்னு பண்ணுவான். ஆனால் குழந்தைங்க வந்து ஒரு பொருளை வந்து ஒரே விதமாக கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுத்தோன்னா சாப்பிட்றாங்க. அப்போ இட்லி தொட்டு ஊட்டணுன்னா அதுங்களுக்கு அவங்க போர் அடிச்சிடுது. அது கட் பண்ணி அப்புறம் அது நெய்யில் ஏதோ ஒன்று பெப்பரும் உப்பு போட்டு கொடுத்தா அப்படி சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் இவனுக்கு ட்ரை பண்ணி
பண்ணியிருக்கேன். அப்படிலாம் இட்லி சாப்பிட மாட்டான்னு சொல்லி விதமாக ட்ரை பண்ணியிருக்கேன். சரி ஜூஸ் ஒரேடியாக போட்டாச்சு. அவ்வளோ பழம் பிழிஞ்சதில் இவ்வளோ ஜூஸ் தான் வந்துச்சு. ஆனால் பழம் நல்லா பழுத்து இருந்துச்சு, அதனால் ஜூஸ் நல்லா கிடச்சிது. சரின்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டேன் நான் ஏற்கனவே. ஸோ சர்க்கரை மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் புளிப்புக்கு தண்ணி ஊற்றிருக்கிறதுக்கும் நம்ம சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிடுறதுக்குள்ளே அவர் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு, எங்கே விட்டு போயிட்டான்ட்டு. அவங்க அப்பா நீ நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தார் இல்லைங்களா முன்னாள். ஸோ வந்து மதியம் பி ஷிஃப்ட் இப்போது, அதனால் போகிறதுக்கு அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவரும் பார்த்துக்க முடியல. ஸோ வந்து நான் தான் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்கு உட்காந்து அழுதுன்னு இருக்கிறாரு அவர். ஏன்பா சரி ஆழக்கூடாது பாப்பு தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு டம்ளரில் எதுனா கொடுத்தா தண்ணி கலர் தவிர வேறு எதாவது கலர் இருந்தால் அவன் வந்து சாப்பிடவே மாட்டான். பால் தண்ணி கலர் மட்டும்தான் சாப்பிடுவான். லைட்டாக தொட்டு வாயில் வைக்கணும். டேஸ்ட் பிடிச்சா அவர் பான் குடிச்சிட்ருப்பாரு. வேணா கேட்டும் குடிப்பார். என்னப்பா வேணுமா? அப்புறம் பாலோ தண்ணியோ எதாவது குடிச்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டம்ளர்லேருந்து வாயில் எடுத்துருவான் டம்ளர் விட்டு. அவன் டம்ளரில் குடிக்க பழக்கம் பண்ணிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அவன் ஃபீடிங் பாட்டிலே நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு தடவை 2 தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுமாரி மேக்ஸிமம் டம்ளர்லேயே தான் அவன் குடிச்சு பழகிட்டான். வேணான்னு விட்டுருவான். அப்புறம் எங்கெங்கே கீழே இறங்குனா அழுவான். சரின்ட்டு அந்த தோல்லாம் நான் எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுமாரி சீக்கால் அரைப்பேன். சீக்கால் அரைக்கிறதுக்குன்னே நான் வந்து செம்பருத்தி, மருதாணி, அப்புறம் அந்த பழத்தோல்லாம் சேர்த்து வச்சுன்னு இருக்கிறேன். சரி அதோட இதையும் போட்டேன். இப்போ கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதையும் போடலாம், ஹேருக்கு தானே போடுறோம். அதையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா மனம் எண்ணெய் பிசு இருக்காது இந்த தோல் போடுறதுனால. ஸோ வந்து இந்த தோலும் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுமாரி தான் சீக்கால் இதெல்லாம் போட்டு அரைப்பேன் நான். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து ரெசிபி வந்து சாம்பார் காலையே வச்சுட்டு நான் பொரியல் மட்டும்தான் செய்யணும். ஸோ வந்து அன்றைக்கி வந்து கேரட் வந்து தேங்காய் துருவி போட்டு பொரியல், இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க எல்லாமே நான் கட்டரிலே அரைஞ்சிட்டேன். வெங்காயம் ஆகட்டும், பச்சை மிளகா, கேரட் எல்லாமே கட்டரில் போட்டு எடுத்துட்டேன். இவனை வச்சு செய்ய முடியாதுன்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அப்படியே தக்காளியில் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அப்படியே கேரட் போட்டு வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து தேங்காய் திருவி போட்டுடணும். வெந்த பிறகு பஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு உப்பு போட்டு லாஸ்ட்டாக போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். கட்டமாக அறியணும், கேரட்டு துருவக்கூடாது. இன்றைக்கி லஞ்சு சிம்பிளாக தாங்க செஞ்சுட்டேன். சாதம், சாம்பார் வச்சுட்டு இது கேரட் தேங்காய் திருவி போட்டு பொரியல், ரசம் வச்சுருந்தேன். இதாங்க இன்றைக்கான லஞ்சு செஞ்சேன் நான். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப பேட் பாயாக இருக்கும்.